தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் காரைக்குடியில இன்னைக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்தாரு. ஆனா பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதியை வந்து அடைஞ்சும் அங்க பேசாமலேயே அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப திருச்சிக்கு பிளைட் ஏறதுக்காக போயிட்டாரு. இத பார்த்த தொண்டர்களும் ரசிகர்களும் அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானாங்க. சென்னையில இருந்து விமானம் மூலமா மதுரைக்கு வந்து அங்கிருந்து ரோட் ஷோ நடத்தி காரைக்குடிக்கு வந்தும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன? சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா மதுரைக்கு வந்தாரு. அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வேன்ல பயணித்தபடி ரோட் ஷோவா காரைக்குடிக்கு வந்து சேர்ந்தாரு. மதுரையில இருந்து காரைக்குடிக்கு 1.5 மணி நேரத்திலேயே வந்துடலாம் அப்படிங்கிற போதிலும் வழிநெடுக மக்கள் கூட்டம் அலைமோதியதால விஜய் வந்து சேர்றதுக்கு தாமதமானது. 12:30 மணியில இருந்து 2:30 மணி வரைக்கும் மட்டும்தான் காரைக்குடியில அவர் பேசுறதுக்கு அனுமதி செய்யப்பட்டிருந்தது. ஆனா அவரோ ரோட் ஷோல நடத்தி முடிச்சிட்டு பிரச்சாரத்திற்கு தாமதமாக வந்ததால அங்க அவரால் பேச முடியல. விஜய் பேசுவாரு அப்படின்னு நினைச்சு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாம அந்த இடத்துல காத்திருந்தாங்க. அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்து விட்டதால விஜய் பேசுறதுக்கு அனுமதியோ மறுக்கப்பட்டது. இதனால விஜய் அங்கிருந்து பேசாம அப்படியே யூ டர்ன் போட்டு பிளைட்ல போறதுக்காக திருச்சி விமான நிலையம் போயிட்டு இருக்காரு. தாவேக்க வேட்பாளர்களை வேனில ஏத்தி விசில் சின்னத்தை கையில ஏந்தியபடி வாக்கு மட்டும் கேட்டாரு. விஜய் பேசாம புறப்பட்டு சென்றதால காலையில இருந்து அங்க காத்துக்கிட்டு இருந்த தாவேக்க தொண்டர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சாங்க. சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியில விஜய் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில விஜய் பேசாமலேயே திரும்பி போயிருக்கிறாரு. எல்லா கட்சியினருக்குமே பேசுறதுக்காக குறிப்பிட்ட நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்தை தாண்டினா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். இது வழக்கமான ஒன்றுதான். அது போலவே தன்னுடைய நேரத்தை அவர் தாண்டினதால பேச முடியாம திரும்பி போயிருக்கிறாரு. மதுரையில இருந்து புறப்பட்ட வேன் மிகவும் மெதுவா வந்ததாகவும் இடையில அவர் இறங்கி சைக்கிள் எல்லாம் ஏறி சைக்கிள் பயணம் செஞ்சதாலையும் நேரம் காலதாமதமாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொண்டர்கள். மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு நாள்ல பல பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜய் குறைந்த நிலையில மட்டும்தான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் வருத்தத்துல இருக்கிறாங்க. இந்த நிலையில காரைக்குடியில அவர் இன்னைக்கு என்ன பேசுவாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில பேசாம அவர் யூ டர்ன் போட்டு திருச்சிக்கு போனது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய வச்சிருக்கு.